நல்ல படம் தான். ஸ்டன் ஸ்பேஸ் படம். ஸோ ஓவராலாக எங்கேயுமே போர் அடிக்காது உங்களுக்கு. ஸோ லேகும் அடிக்காது. அப்படியே படம் உட்காந்திங்கன்னா அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ எல்லாருமே நல்ல ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. பேஸ் வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவி தானே. அது ஹீரோ ஒரு மாதிரி போவார். எதுக்காக வந்தாருன்னு தான் செகண்ட் பார்ட் தான். பட் எல்லாமே கேங்ஸ்டர் தென் அந்த கடத்தல் இதை பற்றி தான். படம் நல்லாயிருக்கும், போர் அடிக்காமல் போகும். ஒரு டப்பிங் மூவி மாதிரிலாம் இல்லை, தமிழ் மூவி மாதிரி தான் இருக்குது. ஸோ மலையாள மூவியாக இருந்தாலும் தமிழ் மூவி மாதிரி தான் இருக்குது. ஃபைட்ஸ் படம் ஃபுல்லாக ஃபைட் தானா. படம் ஃபுல்லாகவே ஃபைட் தான். ஃபைட்ஸ் எல்லாமே நம்புற மாதிரி இருக்கும். நல்லா இருக்குது ஃபைட்ஸ்லாம், சூப்பராக இருக்குது ஃபைட்ஸ் எல்லாமே. கண்டென்ட் அதான் ஒரு கடத்தல் இந்த மாதிரி தான். கேங்ஸ்டர் மூவி தான். வில்லனிசம் எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாருமே செமையாக பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஸ்டன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். எல்லாமே ஸ்டன்ஸ் நல்லா இருக்கும். படமே ஸ்டன்ஸ் தான். சாங்ஸ் எனக்கு தெரிஞ்சு 2 சாங்ஸ் தான் இருக்குது. அது பெருசாக நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. படம் ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். அது எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் அப்படியே தனியாக தெரியாது, ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு படம். எல்லா ஆடியன்ஸுமே பார்ப்பாங்க. 2.5 மணி நேரம் படத்தில் வந்து என்ன இருக்குன்னு கேட்காதீங்க. ஸ்டோரி நான் ரிவீல் பண்ண விரும்பல, பட் படம் நல்லா வந்திருக்கு. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை ப்ரோ. என்னோட அண்ணன் படம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால சரி வந்து ஒரு படத்தை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு வந்தோம். வி தரோலி என்ஜாய் த ஃபிலிம். எனக்கு லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் லோகேஷோட அவுட்ஃபிட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட அப்பியரன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் த்ரூ அவுட்டாக வந்து டிஎஸ்பியாக பண்ணியிருக்காரு. ஹரிசங்கர் வந்து அவரோட ரோலை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. அவர் ஆல்ரெடி 3-4 படம் நல்லாவே பண்ணியிருக்காரு சைட் ரோலில். பட் இதில் ஒரு கேமியோ ரோல் மாதிரி பண்ணி த்ரூ அவுட் த மூவி ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. சரி, அதான் லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் அக்ராஸ் ஆல் தி இண்டஸ்ட்ரீஸ் இதே மாதிரி ஸ்டோரிஸ் தான் வந்துட்டு இருக்கு. பட் ஒரு ஸ்டோரியோட இன்னொரு ஸ்டோரி நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. புஷ்பா 1, புஷ்பா 2 இஸ் டிஃப்ரெண்ட், கேஜிஎஃப் இஸ் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி தான் காட்டாளன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதை நீங்கள் கோரிலேட் பண்ணி வி கேன் நாட் கம் டு அ கன்க்ளூஷன். பட் படம் வந்து அவங்களோட கேரக்டர்ஸ்க்கு கொடுத்த ஜஸ்டிஃபிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஹானஸ்டாக பார்க்கணும் அப்படின்னா படத்துக்கு வந்து 3.5 to 4 கொடுக்கலாம். ஆல் ஆடியன்ஸ் வாட்ச் ஃபிலிம். பார்ட் 2க்கான லீட் வந்து நீங்கள் சப்டைட்டில் கேஸ்க்ரூவோட அப்ரிசியேஷன் எல்லாம் முடிச்சோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிருக்குன்றது பார்ட் 2 வந்தால் தான் தெரியும். படத்தோட பாசிட்டிவ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரு. படத்தோட நெகட்டிவ்னு அசச் எதுவும் கிடையாது. ஏன்னா எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. ஸோ நெகட்டிவ்னு சொல்லணும் அப்படின்னா 3 மணி நேரம் படத்தை எடுத்துருக்கலாம். பட் 2.5 மணி நேரத்தில் முடிச்சிட்டாங்க. ஸ்டோரி லேகோ, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோ எதுவோ டிலே இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணியிருக்கேங்க. ஹரிஷ்னாக்காக தான் நாங்கள் எல்லாருமே படம் பார்க்க வந்தோம். எந்த எக்ஸ்பெக்டேஷனோடையும் வரல. பட் ஹார்ட் ஃபீல்டாக ரொம்ப ஃபன்னாக போகிறோம். கம்ப்ளீட் என்டர்டெய்னர். அதுவும் லாஸ்ட் 2 மினிட்ஸ் எல்லாம் வந்துட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கிளைமேக்ஸ் அண்ட் கேமியோ அவைட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால வெயிட் பண்ணி எல்லாரும் கண்டிப்பாக படத்தை பார்க்க வாங்க. படத்துல வந்து சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா நான் வந்து ஹரிஷோட தம்பி தான். நான் ஹரிஷன கேரக்டர் பார்க்கறதுக்கு நான் வந்திருந்தேன். ஸோ சூப்பரா இருந்துச்சு. இன்னும் அடுத்த பாட்டுக்கு வெயிட் பண்றோம். ஸ்கிரீன் பிளேல இருந்து ஃபைட்டிங்ல இருந்து எல்லாமே சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. மியூசிக் தான் ஃபுல்லா. மியூசிக் அண்ட் ஃபைட் சூப்பரா இருந்துச்சு. படமே சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். பார்க்க வேண்டிய படம் தான். புரியல இல்ல, அது நமக்கு தெரியல என்னன்னு. படம் மித்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு, பார்க்கலாம். படம் எப்படி மாதிரி பாத்தீங்களா? எப்படி நடிச்சிருக்கோம், எப்படி நடிச்சிருக்காங்க? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? லோகேஷ் கனகராஜ் படத்துல இருக்காரு. அது எப்படி ஃபுல்லா வராரா இல்ல படத்துல எமோஷனல் சீன்லாம் எப்படி இருக்கு? ஃபைட் சீன்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபைட் எமோஷனல் எல்லாமே சூப்பரா. படத்துல சாங்ஸ் எல்லாம் சாங்ஸ் செம்மனா. பிஜிஎம் எல்லாமே சூப்பரா. பிஜிஎம் எல்லாம் நல்லா. எல்லாம் சின்ன பசங்க பெரிய பசங்க பார்க்க வேண்டிய படமா? ஓகே, தேங்க் யூ. எபிசோட புஷ்பா 2 கேஜிஎஃப் சொல்லிக்கிறாங்க. பட் ஆனால் அதை விட இது கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. விண்டோ பிளாக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய பிளாஸ்ட் ஆகுங்க. ஸோ நம்ம தியேட்டரில் பார்க்கும்போது இங்கே ரொம்ப பிளாஸ்ட்டாக அழகாக தெரியுது. பட் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி இங்கே பார்த்துருக்கேன். கேரளாவே ரொம்ப எஃபர்ட் போட்டாங்க. டேரக்டர், கோ டேரக்டர், அசிஸ்டன்ட் டேரக்டர், டெக்னீஷியன், காஸ்டியூமரு. ஏன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு தெரியும் ஒரே குளிர். இங்கே பார்க்கும்போது நல்லா இருக்குது. நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக படம் நல்லா வேணும். ஸோ தமிழ்நாட்டில் நல்லா வரவேற்பு இருக்குது. முக்கியமாக லாஸ்ட் எண்டில் கேமியோ பண்ணியிருக்காரு. உங்களுக்கு வெளியே சொல்லாதீங்க, தியேட்டரில் போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அவர் நீங்கள் டேரக்டர் ஆகிறது போல ஆக்டர் ஆகியிருக்கீங்க. லாஸ்ட்டாக ஒரு ரொம்ப சொல்லிட்டு. ஆனால் இது ஃபுல்லாக எப்படின்னா ஃபுல்லாக அதான் நான் சொல்கிறது எப்படின்னா நம்ம
ஒரு படத்துல ஃபைட் சீன் பார்ப்போம், படக்குள்ள ஃபைட் இருக்கும். ஆனா இது ஃபைட்டுக்குள்ள தான் படமே ஃபுல்லா படமே ஒரு மாதிரி ராவான எல்லாருமே ஸ்டண்ட் பத்தி பேசுறாங்க. அதுதான் சொன்னேன், ஸ்டெண்ட் மாஸ்டர் வந்து ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு. நான் சொல்லிட்டேன், படத்துக்குள்ள ஃபைட் இருக்கும், ஃபைட்டுக்குள்ள படம் இருக்கு. இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. லாஸ்ட் ஒரு மாதிரி டிராவல் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக முக்கியமாக பிஜிஎம் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப தலைவலிக்கும். ஆனால் பிஜிஎம் அங்கேயிருந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணிட்டாப்ல 24 கிராஃப்டையும் வாங்கி நான் ஒர்க் பண்ணு சொல்லிட்டு பிஜிஎம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு பிளாஸ்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கடைசியில் கேமரா ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம தமிழ் இந்திய இண்டஸ்ட்ரியில இருந்து சந்தீப்னு சொல்லி ஒருத்தர் ஆடியன்ஸ் பண்ணியிருந்தாரு. அவர் மறுபடியும் இப்போ பெப்பே கூட ஒரு கேமியோ மாதிரியா பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு சிறைப்படுத்தவங்க ஹரியும் பண்ணியிருந்தாரு, அந்த போலீஸ் கான்ஸ்டபிள். அவர் அங்கே அவர் பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. முக்கால்வாசி தமிழ் சினிமாவிலேருந்து நம்ம நிறைய பேர் இங்கே பிளாஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க ரொம்ப அழகாக எடுத்துருக்காங்க தமிழ் சினிமா. நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஸ்டோரி நல்லா தான் போச்சு. புஷ்பா மாதிரியே தான் அந்த ஸ்மக்லிங் வச்சு படம் பரவாயில்ல, ஜஸ்டிஃபிகேஷன் தான் இருந்துச்சு. படம் நல்லா தான் இருந்துச்சு. மார்க்கோட அதே மியூசிக் ஸ்டைலில் இருந்துச்சு. அதான் கேங்ஸ் ஸ்மக்லிங் கண்டென்ட். பார்க்கலாம். வைலன்ஸ் அதிகமாக இருக்கு, அதனால